ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்று பிப்ரவரி 6ஆம் தேதி, நாளை பிப்ரவரி 7ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று காலையில் தங்கத்தோட விலை கிராமிற்கு ரூ. 200 குறைஞ்சதுங்க. அதுக்கப்புறம் மாலை மீண்டும் ரூ. 130 வந்து அதிகரிச்சிருச்சுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்று ஒரே நாள், இன்று ஒரு நாளில் ரூ. 70 மட்டும்தான் குறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ தற்பொழுது 22 கேரட் ஒரு கிராம் ரூ. 14,250க்கும், அதுவே ஒரு சவரன் ரூ. 1,14,000 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனை அடுத்து 24 கேரட் ஒரு கிராம் ரூ. 15,545 ஒரு சவரன் ரூ. 1,24,360 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. வெள்ளியோட விலை கிராமிற்கு ரூ. 20 குறைந்து ஒரு கிராம் வெள்ளி ரூ. 280 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்க பற்றி பார்த்துடலாங்க. தற்பொழுது இரவு 9 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை நல்லாவே ஒரு சற்று ஏற்றத்தில் தாங்க இருந்துட்டு இருக்கு. அதே சமயத்தில் இந்திய ரூபாய் மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு 20 பைசா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சுங்க. மதியம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பைசா நமக்கு வந்து வீக் ஆச்சு. ஸோ அதனால தான் ரேட் வந்து ரூ. 130 அதிகரிச்சிருந்ததுங்க. தற்பொழுது 20 பைசா நம்மளுக்கு ஸ்ட்ரென்தனாக இருக்கு. மாலை வந்து 2வது முறையாக ரேட் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இருந்த ரூபாய் மதிப்பிலிருந்து. ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இருந்தாலுமே நம்மளுக்கு சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை சற்று அதிகரித்து காணப்படுவதன் காரணமாக நாளைக்கு விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. 22 கேரட் தற்பொழுது 14,250 விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. இந்த விலையிலிருந்து எவ்வளோ வரைக்கும் விலை அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராமிற்கு ஒரு ரூ. 100 ரூ. 250 வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை சற்று அதிகரித்து தான் காணப்படுது. இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு 20 பைசா வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்குங்க. ஸோ இருந்தாலுமே கிராமிற்கு ரூ. 100 ரூ. 250 வரைக்கும் விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை இன்று கிராமிற்கு ரூ. 20 குறைந்து ரூ. 280 விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்று இரவு 9 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது வெள்ளியோட விலையும் சற்று அதிகரித்து தான் காணப்படுது. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கன்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கு வெள்ளியோட விலையும் கிராமிற்கு ஒரு ரூ. 5 ஒரு ரூ. 10 வரைக்கும் விலை அதிகரிக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கும் இப்போத்துக்கும் வந்து ஒரு கேப் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, ஒரு ரூ. 50-60 கிட்ட. ஸோ அதனால் அந்த விலை குறைப்பு வந்து எப்போ வந்து அதை வந்து விலை குறைச்சி விடுவாங்கங்கிறது வேறு தெரிலங்க. ஸோ வெள்ளியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ஒரு ரூ. 5 10 வரைக்கும் விலை அதிகரிக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே இரவு 9 மணி நிலவரத்தில் அதிகரித்து காணப்படுது. இந்திய ரூபாயின் மதிப்பு ஒரு 20 பைசா நமக்கு ஸ்ட்ரென்த்தனாக இருக்குங்க. ஸோ வந்து என்ன விலை நிர்ணயம் ஆகுது அப்படிங்கிறத நாளை காலையில் பார்ப்போங்க. ஸோ இன்னும் இடைப்பட்ட டைம் நிறைய இருக்குது. இந்த டைமில் ஏதாவது அப் அண்ட் டவுன் மாறினாலும் மாறலாம். ஸோ காலையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு 8 மணி வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ இதுதான் தற்பொழுதைய நிலவரம். ஸோ நிறைய பேர் கேட்குறது வெள்ளியோட விலை ரூ. 200 கீழே வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உண்மையான ரேட்டு 230 240 அந்த ரேஞ்சு தாங்க இருந்துகிட்ருக்கு. ஆனால் இன்னும் இங்கே வந்து நம்மளுக்கு விலை வந்து குறைக்காமல் இருக்காங்க. ஸோ வந்து விலை வந்து இன்னும் வெள்ளியில் குறைவதற்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வெள்ளியை பொறுத்த வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்த்து ஆகணும். தங்கம் பார்த்தீங்கன்னா விலை குறையிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அதிகரிக்குது, விலை குறையுது, அதிகரிக்குது. இது மாதிரி தான் போயிட்டுருக்கு. பவுன்சிங் மாதிரி போயிட்டுருக்குங்க. ஸோ வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. தங்கம் மற்றும் வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசனை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓனாக முடிவு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.